ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, வாழ்க்கையில் ஒரு உண்மையான உறவு இருந்தால் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். அதாவது நமக்கு ஒரு காயப்பட்டாலோ இல்லை வாழ்வில் ஏதாவது பிரச்சனை என்றாலோ ஒரு நம்பிக்கையாக ஒரு உறவு நம் கண்ணீரை துடைத்து விடவும், 4 வார்த்தை அன்பாக பேசவும், பரவாயில்லை பார்த்து கொள்ளலாம் என்று தட்டி கொடுக்கவும் ஒரு உறவு உன்னோட இருந்தால் எப்படி இருக்கும்? அது உன்னுடன் தான் இருக்கிறது தங்கமே. உன்னுடைய தாய் தான் அது. எப்பொழுதும் உனக்காக நீ படும் கவலையை பார்த்து பார்த்து உன் தாயானவள் எப்பொழுதும் என்னிடம் அழுது கொண்டே தான் இருக்கிறாள். உன்னுடைய கவலையின் வேதனையை எல்லாம் பார்த்து, நீ படும் கஷ்டங்கள் அனைத்தையும் பார்த்து உன் தாய் என்னிடம் கண்ணீரை சிந்துகிறாய். அதுவும் என்னிடம் என்னெல்லாம் சொல்கிறாய் தெரியுமா? சாயி, என்னுடைய பிள்ளை உன்னை மட்டும்தான் நம்பிக்கொண்டு இருக்கிறது. எல்லா நேரமும் சாய் 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 என்று சொல்லி சொல்லி என்னுடைய பிள்ளை உங்கள் மீது அவ்வளவு அன்பு வைத்திருக்கிறது. அந்த பிள்ளையை தயவு செய்து காப்பாற்றுங்கள் என்று என்னிடம் கையேந்தி வந்து நிற்கிறார். உன்னுடைய தாயானவள் உனக்கு எவ்வளவு பெரிய விஷயங்களை எல்லாம் செய்கிறாள் தெரியுமா? என்னுடைய பிள்ளையே, உன்னுடைய தாய் எப்பொழுதுமே என்னிடம் சொல்வது நீ நன்றாக இருக்க வேண்டும், உன்னை நான் பார்த்து கொள்ள வேண்டும் என்பதே. எப்பொழுதும் உன்னுடைய தாயை மட்டும் நீ ஞாபகத்தில் வைத்துக்கொள் தங்கமே. உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வருகிறது என்று வைத்துக்கொள். ஒரு கஷ்டம் வரும் பொழுது அதை பார்த்து துவண்டு விடாமல், உன்னுடைய தாய் உன்னை வளர்க்கும் பொழுது இதே மாதிரி தானே கஷ்டப்பட்டிருப்பாள். அந்த கஷ்டப்படும் பொழுது எந்த விஷயத்தை செய்து அந்த கஷ்டத்திலிருந்து மீண்டு வந்தாள் என்பதை நீ யோசி. அப்பொழுது உன்னுடைய தாய் எதை செய்து மீண்டு வந்தாலோ அதை நீயும் செய். நிச்சயமாக உன் வாழ்வில் கஷ்டங்கள் போகும். உன்னை நிறைய கஷ்டங்களோடு தான் உன்னுடைய தாய் வளர்த்தாள். அந்த தாய் உனக்கு நிச்சயமாக நல்ல பாதையை தான் காட்டுவாள். உன்னுடைய தாய் என்ன மாதிரியான பிரச்சனையிலிருந்து தப்பிக்க என்ன மாதிரியான விஷயங்களை செய்தாயோ அதை நீயும் செய்து வாழ்க்கையில் நிச்சயமாக முன்னேறு. எதையும் நினைத்து கவலைப்படாதே. உனக்கு துணை உன் தாய் இருக்கிறார். எப்பொழுதும் அவள் இருப்பாள். எந்த ஒரு நிலையிலும் கவலைப்பட வேண்டாம். நீ உன்னுடைய மனதில் எப்பொழுதும் அமைதியாக வைத்துக்கொள். எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. யாரையும் பார்த்து பயப்படுவது, அவர்களிடம் ஏதாவது சொல்வார்களோ இவர்கள் ஏதாவது சொல்வார்களோ என்று யாரையோ போட்டு மனதுக்குள் குழப்புவது, இதெல்லாம் வேண்டாம். அவன் வேலையை பார்த்து கொண்டு இருப்பான். நீங்கள் தான் அவன் சொல்வான் இவன் சொல்வான் என்று குழப்பிக் கொள்கிறீர்கள். யாரும் எதுவும் யாரையும் சொல்ல முடியாது. நீ என்னுடைய பிள்ளை. உன்னுடைய வாழ்வில் நீ எப்படி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ அப்படி இருந்து கொள். நீ நேர்வழியாகத்தான் இருப்பாய் என்பது எனக்கு தெரியும். என்னுடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே நல்ல பிள்ளைகள். எப்பொழுதுமே மனதில் கள்ள கபடம் இல்லாமல் தூய்மை மனதோடு எப்பொழுதும் என்னுடைய பிள்ளைகள் இருப்பார்கள். என்னுடைய தங்கமான பிள்ளைக்கு நான் சொல்ல வேண்டியது, உனக்காக உன் தாய் வேண்டிக் கொள்கிறாள் என்னிடம். அந்த தாயை பத்திரமாக எப்பொழுதும் பார்த்துக்கொள், மனதில் நினைத்துக்கொள். கவலையே படாதே. எல்லா விஷயத்திலும் இருந்து நான் உன்னை காப்பாற்றுவேன். இன்றுதான் காப்பாற்றுவேன், நாளை தான் காப்பாற்றுவேன் என்பது கிடையாது. உன் கஷ்டத்திலும் உன்னுடைய நஷ்டத்திலும் இன்பத்திலும் உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் நான் இருந்து உன்னை காப்பாற்றுவேன். உன் வாழ்நாள் முழுவதுமே நான் இருப்பேன். அதனால் எந்த ஒரு காரணம் கொண்டும் சாய் செய்ய மாட்டாரோ, சாய் நம் கேட்டதை செய்ய மாட்டாரோ தரமாட்டாரோ என்று நினைத்து வருந்துவதை விட்டுவிட்டு, எல்லாமே என்னுடைய அப்பன் தருவான் என்ற நம்பிக்கையில் நீ வாழ்ந்து வா. நிச்சயமாக உனக்கான ஒரு நாள் பிறந்து விட்டது. சீக்கிரமாக உன் வாழ்வில் எல்லாம் மாறும். இன்றிலிருந்து உன் வாழ்வில் பல மாற்றங்களும் பல எதிர்பார்க்காத நல்ல விஷயங்களும் கிடைக்கும். யார் தெரியுமா இந்த உலகத்திலேயே
துரோகம் செய்யவே செய்யாதவள் என்றால் அது தாய் மட்டும்தான். எதுவுமே எதிர்பார்க்க மாட்டாள். தன்னிடமிருந்து எப்பொழுதுமே எதுவுமே எதிர்பார்க்க மாட்டாள். எல்லா விஷயத்திலும் பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்க வேண்டும், பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றுதான் நினைப்பாள். அதைத்தான் உன்னுடைய தாயும் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று என்னிடம் வந்து கலங்கி நிற்கும் பொழுது நான் உனக்கு செய்து தருகிறேன் என்று நான் சொல்வேன். தங்கமே, எந்த ஒரு விஷயமும் உன்னுடைய தாயிடம் நான் சொல்லிவிட்டேன், உனக்கான எல்லா விஷயத்தையும் நான் செய்து தருகிறேன் என்று. இப்பொழுது நான் உன்னிடமும் சொல்கிறேன், நிச்சயமாக உன் வாழ்வில் எல்லா நல்ல விஷயங்களையும் நான் செய்து கொடுப்பேன். இனிமேல் நீ எக்காரணம் கொண்டும் கண் கலங்கவே கூடாது. நீ கண் கலங்கினால் உன்னுடைய தாயும் சேர்ந்துதான் கண் கலங்குகிறாள். இனிமேல் கண் கலங்காதே, அமைதியாக இரு, பொறுமையோடு இரு. உனக்கான தேவைகள் அனைத்தையும் நானே நடத்தி வைக்கிறேன். இதுவரைக்கும் நீ யோசித்து பார்க்க முடியாத சுபமான வாழ்க்கையையும் நான் உனக்காக தருகிறேன். இப்பொழுது நான் உனக்கு வாக்கு கொடுத்து விட்டேன். நிச்சயமாக நான் வாக்கு கொடுத்தேனானால் நிச்சயம் அதை செய்து முடிப்பேன். வாழ்நாள் முழுவதும் உன்னை நான் திருப்தியான சந்தோஷமான வாழ்க்கையையே நான் வாழ வைப்பேன். நீ நினைக்கிறாய் சிலருக்கு மட்டும் எப்படி திடீரென்று அதிர்ஷ்டம் வருகிறது என்று. திடீரென்றெல்லாம் யாருக்கும் அதிர்ஷ்டம் வராது. அதுபோல எடுத்த உடனே எல்லோருக்கும் வாழ்க்கை மாறாது. அவரவர் வாழ்க்கைக்குள் போய் பார்த்தால் தெரியும் எப்படி எந்தெந்த இடத்தில் அவர்கள் வாழ்க்கை மாற ஆரம்பித்தது என்று. சிறு சிறு விஷயமாக மாறும், அப்படியே வளர்ச்சியை அடைவார்கள். திடீரென்று ஒரு சொடக்கு போடும் நேரத்தில் நீங்கள் கேட்ட அனைத்துமே, நீங்கள் ஒரு 10 விஷயங்கள் என்னிடம் கேட்கிறீர்களானால் 10 விஷயமே ஒரே நேரத்தில் கிடைக்கும் என்பது கிடையாது. ஒவ்வொன்றாக உங்கள் வாழ்வில் எல்லாமே கிடைக்கும். நான் ஒருவனுக்கு ஒரு முறை வாக்கு கொடுத்தால் நான் செய்து விடுவேன். அவனை ஏமாற்றுவதோ அவனை கண் கலங்க வைப்பதோ அவனுக்கு உண்மையான ஒரு வாக்கை கொடுத்துவிட்டு செய்யாமல் அவனை காக்க வைப்பதோ அவன் மனதை கலங்க செய்வதோ இதெல்லாம் நான் எப்பொழுதும் செய்யவே மாட்டேன். நல்லதை மட்டும் தான் செய்வேன். ஒரு முறை ஒருவனுக்கு நான் வாக்கு கொடுத்தேனானால் அவன் வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமாக இருக்கும்படியான நல்ல விஷயங்களை செய்வேன். இப்பொழுதும் உன் வாழ்வில் அதேதான் நான் செய்ய போகிறேன். உன்னால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் தனியாக இருந்தாலும் வாழ முடியும். பல பேர் உன்னிடம் ஒற்றுமையாக, உன் குடும்பங்கள் உன்னோடு நீதான் வேண்டும் என்று ஓடி வந்து அனைத்து பகைகளையும் மறந்து உன்னிடம் மன்னிப்பு கேட்டாலும் நீ ஏற்றுக்கொள்ளவும் உனக்கு மனமும் இருக்கிறது. அவ்வளவு நல்ல மனம். இவர்கள் பேசவில்லையே, அவர்கள் பேசவில்லையே என்று வருந்துவாய். ஆனாலும் உன் வாழ்க்கையை பார்ப்பாய். அதுவே அவர்கள் மன்னிப்பு கேட்டு உன்னிடம் வந்தாலும் ஏற்றுக்கொள்வாய். இதுதான் உன்னுடைய மனம், இலகிய மனம். என்னுடைய தங்கமே, உன்னுடைய மனதில் இருக்கும் இந்த விஷயத்தை வைத்துதான் சிலர் அதில் விளையாடுகிறார்கள். எப்பொழுதும் நீ எதுவாக இருந்தாலும், என்ன தவறு செய்துவிட்டு வந்தாலும் ஏற்றுக்கொள்வாய் என்ற நம்பிக்கையில் தான் ஒவ்வொரு முறையும் சில தவறு செய்துவிட்டு மன்னித்துவிடு, என்னை ஏற்றுக்கொள் என்கின்றார்கள். ஒரு முறை எப்பொழுதும் சரியாக பேசிப்பார். அடுத்த முறை அவர்கள் தவறு செய்துவிட்டு உன் முன் வருகிறார்களா என்று பார். வரவே மாட்டார்கள். பயத்தில் ஓடி விடுவார்கள். நீயோ எல்லோருக்கும் பாவம் பார்த்து கொண்டே இருக்கிறாய். அதனால்தான் நீ ஏமாந்தவள் என்று நினைத்து உன்னை வைத்து அனைவரும் விளையாடுகிறார்கள். தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்தும் சொல்லிவிட்டேன். உன்னுடைய வாழ்வில் யார் முக்கியம் என்பதும் சொல்லிவிட்டேன். எப்பொழுதும் ஒன்றே ஒன்று தெரிந்து கொள். உண்மையாக இருப்பவர்களை எப்பொழுதும் மனதுக்குள் வைத்திருக்க வேண்டும். நீ என்னுடைய பிள்ளை. அதனால் எப்பொழுதும் உனக்கு உண்மையாக இருப்பவர்களுக்கு நன்றியாக இரு. எப்பொழுதும் தேவையில்லாமல் யாரிடமும் வாக்குவாதத்திற்கு செல்லாதே. என்னுடைய பிள்ளை நீ. நிச்சயமாக நான் சொல்லும் அனைத்து விஷயங்களையுமே நீ புரிந்திருப்பாய். எப்பொழுதும் இந்த சாயாகிய நான் உன் கூடவே இருந்து உன்னை காவல் காப்பேன். ஓம் சாய்ராம்.